பண்டை காலத்தில் காலம் என்று அழைக்கப்படும் ஒரு அபூர்வ சக்தி பூமியில் தனிநிலை பெற்றுவிட்டது. அது மனிதர்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்தியது. பிறப்பு, வளர்ச்சி, மரணம் அனைத்தையும் அது தீர்மானித்தது. இந்த சக்தி மிக கொடூரமாய் நடந்து கொண்டது. மனிதர்கள் தங்கள் கர்மத்தின் பயனை அனுபவிக்க நேரம் கூட அவனுக்கு அளிக்கவில்லை. நல்லவர்கள் எப்போதும் துன்பம் அடைந்தனர், தீயவர்கள் வசதியாக வாழ்ந்தனர். இந்த சீரழிவு உலகில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. தேவதைகளும் முனிவர்களும் தவம் செய்து இந்த சூழலை திருத்த வேண்டிய கடமை சிவனிடம் வந்தது. சிவன் இதை கேட்டவுடன் தனது உக்கிர ரூபத்தில் தோன்றினார். அவரது 3 கண்களும் கொந்தளிப்புடன் எரிந்தன. அப்போது அவர் தன் திரிசூலத்தை எடுத்தார். அது சாதாரண ஆயுதம் அல்ல. அந்த திரிசூலத்தின் 3 முனைகள் 3 சக்திகளை குறிக்கின்றன. பிறப்பு, வாழ்வு, மரணம். அந்த 3ஐயும் சமநிலையில் வைத்திருக்கவே சிவன் அதை உருவாக்கினார். சிவன் திரிசூலத்தை காலத்தின் மீது வீசி அதை முடிவில்லா சுழற்சியில் தள்ளிவிடுகிறார். அந்த சக்தி நேரத்தை கட்டுப்படுத்தும் உரிமையை இழந்து விடுகிறது. பிறகு உலகில் சமநிலை மீண்டும் ஏற்படுகிறது. தீமைக்கு தண்டனை, நன்மைக்கு பலன் வழங்கப்படும் நிலைமை உருவாகிறது. அதிலிருந்து திரிசூலம் உலகின் நெறியையும் சமநிலையையும் நிலைத்து வைக்கும் அறத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. திரிசூலம் என்பது வெறும் ஆயுதம் அல்ல, அது சமநிலை, நீதி, காலத்தின் ஒழுங்கு ஆகியவற்றின் சின்னம். சிவன் அதை தனது கையில் எப்போதும் வைத்திருப்பதன் பின்னணி இவ்வுலகத்தை எப்போதும் சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காகத்தான்.